புதுச்சேரிக்கு புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பேரணி மீது உறுப்பினர்கள் பேசினர். இறுதியாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், அரசு பொறுப்பேற்ற பிறகு வருமானம் உயர்ந்துள்ளது, தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது. 15ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் குஜராத் செல்கிறார். அங்கு பிரதமரை சந்தித்து கூடுதல் நிதி, கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார் என்றார். அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப வருகிறோம். இதுவரை 3000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர், 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. தண்ணீரை அதிகம் பயன்படுத்தாத சுற்றுச்சூழல் வகையில் பாட்லிங் மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும். 500 கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு வருமானம் கிடைக்கும். வெளியில் தவறுதலாக விமர்சனம் செய்கிறார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மதுவிலக்கு என்ற முடிவை எடுக்க முடியுமா? முடியாது. பூர்ண மதுவிலக்கு என்றால் நான் தான் முதல் ஆதரவு தெரிவிப்பேன். ஆனால் அது முடியாது. மதுபான தொழிற்சாலையில் வருவதால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, புதுச்சேரிக்கு வருமானம் கிடைக்கிறது என குறிப்பிட்டார். அரசுக்கு பல சங்கடங்களும் தடைகளும் இருந்தாலும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் என்ற முதலமைச்சர், அரசின் கோப்புகளை விரைந்து அனுப்ப வேண்டும், எதிர்மறையான சிந்தனையோடு அதிகாரிகள் செயல்படக்கூடாது எனவும் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி உப்பனாரில் விடுபட்ட மேம்பால பணிகளை மீண்டும் தொடர்வதற்காக 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலையடிகள் சாலை வரை உள்ள 732 மீட்டர் நீளம் உள்ள உப்பனார் பாலத்தின் மீதமுள்ள வேலையை முடிப்பதற்கும், காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உலையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உப்பனாரில் விடுபட்ட மேம்பாலம் அமைக்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பணிகள் முடிவடைந்த பின்பு அதே உப்பனாறு வாய்க்காலில் கடற்கரை வரை பாலம் அமைக்க உள்ளதாக கூறினார். மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி முன்மொழி கொள்கை விவகாரத்தில் அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் பேசினர். 1969 இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம் பேசினர். இதற்கு காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆளுங்கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரை மணி நேரமாக வாக்குவாதம் தொடர உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் நீக்கினார். இறுதியாக கல்வித்துறை அமைச்சரான நமச்சிவாயம், ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான், இந்தி எதிர்ப்பு போராட்ட மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தபோதுதான் நடைபெற்றது என்று குறிப்பிட்டார். மேலும் முன்மொழி கொள்கைதான் மத்திய அரசின் கொள்கை, பாஜகவின் கொள்கை, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை வந்துவிட்டது. ஆளுநர் உரையிலேயே இதை குறிப்பிட்டதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பட்ஜெட் புத்தகத்தை வழங்கினார். புதுவை சட்டப்பேரவையில் நேற்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 13,600 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் பல்வேறு சலுகைகளையும் அவர் அறிவித்திருந்தார். குறிப்பாக மகளிருக்கு மாதம் 2,500, அனைத்து பள்ளி நாட்களிலும் முட்டை, மாலை சிற்றுண்டி மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2,000 மழைக்கால நிவாரணம், ரேஷன் கடையில் அரிசியுடன் 2 கிலோ கோதுமை என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த நிலையில் நேற்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுவை சட்டசபையில் தாக்கல் செய்த பட்ஜெட் புத்தகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்து சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமுக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் 14/3/2025 அன்று வருடாந்திரம் மாசிமகம் தீர்த்தவாரிக்கு வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்கும் நாளை வெள்ளிக்கிழமை அண்ணா சாலையில் உள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்துடன் அறுசுவை விருந்து அளிக்கப்பட உள்ளது. இவ்விருந்தை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்குழந்தை, சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் இயக்குனர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், இணை இயக்குனர் வி.பி.ஆர். விஜய் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். இவ்விருந்தில் பக்தர்கள் பங்கேற்று சிறப்பிக்குமாறு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கு 3 மாதங்கள் இலவச ரீசார்ஜ் என்ற சைபர் கிரைம் குற்றவாளிகள் உருவாக்கிய போலி லிங்கை பொதுமக்கள் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையவழி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025ஆம் ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் என்ற இந்தியாவை கொண்டாட பிசிசிஐ மற்றும் ஐசிசி கிரிக்கெட் வாரியம் 3 மாதங்கள் இலவச ரீசார்ஜ் செய்வதாக கூறி சைபர் கிரைம் குற்றவாளிகள் உருவாக்கிய போலி லிங்கை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இச்செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி. இணையவழி குற்றவாளிகள் உங்களிடம் பணம் பறிப்பதற்காக இம்முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இச்செய்தியை யாரும் நம்ப வேண்டாம். அவர்கள் அனுப்பும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். இணையவழி குற்றவாளிகள் அனுப்பும் லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்டு உங்களுடைய வங்கி தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டு உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடும். பொதுமக்கள் யாரேனும் இதன் மூலம் பணத்தை இழந்து இருந்தால் மற்றும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் இலவச தொலைபேசி எண் 1930-41-322-76-144 9589205246 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.cybercrimegovernment.in இணையதளம் மூலமாக புகார் அளிக்கலாம். ஓய்வூதியத்துறையின் 34வது ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டம் ஓய்வூதியத்துறை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நடைபெற்றது. ஓய்வூதியத்துறையின் 34வது ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டம் ஓய்வுத்துறை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் அனைத்து துறை செயலர்கள், இணை செயலர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஓய்வூதியர்கள் சங்க பிரதிநிதிகள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த ஜிப்மர் ஓய்வூதியதாரர்கள் சங்க பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த மனுவில் புதுவையில் உள்ள CGHS-WC தரம் உயர்த்த வேண்டும், லேப் வசதி செய்து தர வேண்டும், தரமான மருந்துகள் வழங்க வேண்டும், ஜம்மு மாநிலத்தை போல் மேலும் ஒரு CGH வெல்னஸ் சென்டர் புதுவையில் துவங்க வேண்டும், FMA ரூபாய் 3000 உடனே வழங்க வேண்டும், 65 வயது முதல் கூடுதல் பென்ஷன் வழங்க வேண்டும், ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் முழு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், முதியோர்களுக்கு போக்குவரத்து சலுகைகள் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இக்கோரிக்கைகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் மற்றும் செயலரும் உறுதியளித்தனர். ஓய்வூதியர்கள் துறை செயலாளர் ஸ்ரீனிவாஸ் கூட்டத்திற்கு இறுதியாக நன்றி தெரிவித்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய 100% வேலை வாய்ப்புடன் பயிற்சி அளிக்கக்கூடிய கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை மெய்ப்பட வைக்கும் வகையில் புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அரும்பாத்தபுரத்தில் அமைந்துள்ள கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அகாடமியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழா அன்று ஏரோ பைலட் அகாடமியில் சேர்ந்த மாணவி ஐஸ்வர்யாவை அமைச்சர் நமச்சிவாயம் சால்வை அணிவித்தும் பூம்புத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏரோடான் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் செல்வகுமார், அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் பிளைட் ஸ்கூல் துணைத் தலைவர் சுஜாதா பாலாஜி மற்றும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் இயக்குநர்கள், தலைவர் சந்திரபோஸ், துணைத் தலைவர் அப்பன்ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இது குறித்து கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் நிர்வாகிகள் கூறும் பொழுது, இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய வேண்டும் என்ற லட்சியம் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் 100% வேலை வாய்ப்புகளுடன் அளிக்கப்படுகிறது. மத்திய அரசின் தேர்வுகளுக்கு தேவையான பயிற்சியும் அளிக்கப்பட்டு தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு பாடத்திட்டங்கள் திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. எனவே விமானியாக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவர்கள் தங்களது நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் உங்களது கனவுகளை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நாளை மாசிமக தீர்த்தவாரி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது.
புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் உள்ளிட்ட உற்சவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளனர். நாளை நடைபெறும் தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு சில நாட்கள் புதுவையில் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கடற்கரையில் தீர்த்தவாரிக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. அங்கு பாதுகாப்பிற்காக தடுப்புகள் மற்றும் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டும் சாமிகள் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மீனவ பஞ்சாயத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் தீர்த்தவாரியை முன்னிட்டு நாளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் கடற்கரைக்கு வருவார்கள் என்பதால் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலய மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பிஆர்டி பிரபு ஏற்பாட்டில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் 18வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பரம், கண்ணபிரான், பாண்டுரங்கன், ஆசிரியர் தேவராஜ், ஞானசேகர், நேதாஜி, பரத், ரகு, கிரிதரன், வசந்த், சரவணன், வினோத், விஜய், அரவிந்த், அருண் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நடைபெற்ற அன்னதான விழாவில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் அன்னதானம் பெற்றனர். மாசிமக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அறிவுளி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. மேலும் காலை சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் தனபால், குழு உறுப்பினர்கள், ஊர் கிராமவாசிகள் மற்றும் வெளியனூர் தட்டாஞ்சாவடி இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதி திருக்காஞ்சி SPS பேரவை சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சுகுமாரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி SPS பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தில் 5 மாதங்களில் இந்தியா முழுவதும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளதாக கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பசுமை நகர்களுக்கான பசுமை வளாகங்கள் இயக்க தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பசுமை வளாகங்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கவர்னர் பேசுகையில், இன்று நாம் எங்கு சுற்றி பார்த்தாலும் நகரங்களாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் பெரிய மரங்கள், பறவைகள் இருந்தன. அந்த இடங்கள் எல்லாம் தற்போது கான்கிரீட் கட்டிடங்களாக இருப்பதால் காற்று மாசுபட்டுள்ளது. இது நம் தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல விரும்பும் மரபு அல்ல. நாம் பசுமையான பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கான முயற்சியில் இறங்கியுள்ள தனியார் அமைப்பை நான் பாராட்டுகின்றேன். பல்கலைக்கழக வளாகங்களை பசுமையான இடங்களாக மாற்றுவதன் மூலம் பரந்த சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பிற்கு நாம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றோம். புதுச்சேரியில் சமீபத்தில் குப்பை கிடங்கு இருந்த இடம் மியாவாக்கி காடாக மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1 லட்சம் மரங்கள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. இது நகர்ப்புற பசுமையான இடங்களை மீட்டெடுப்பதற்கான நல்ல முயற்சியாகும். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் இந்தியா முழுவதும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தையும் இந்த இயக்கத்தில் சேர நான் அழைக்கின்றேன். உங்களால் நிர்வகிக்கக்கூடியவற்றிலிருந்து தொடங்குங்கள். 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய மியாவாக்கி காட்டை கூட உருவாக்குங்கள். இந்தியா முழுவதும் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் நகரங்கள் ஏற்கனவே மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். அடுத்த ஒரு ஆண்டுக்குள் புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு உயர்கல்வி வளாகத்திலும் குறைந்தது ஒரு காடு உருவாக வேண்டும். நாம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவது நமது கடமையாகும் என்று அவர் பேசினார்.
பல பெண்களுக்கு மொபைல் போனில் குறுஞ்செய்தி ஆபாச வீடியோ அனுப்பிய மத போதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் மொபைல் எண்ணிற்கு கடந்த சில நாட்களாக அடையாளம் தெரியாத புதிய எண்ணிலிருந்து ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்திகள் வந்துள்ளன. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அப்பெண் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பெண்ணிற்கு ஆபாச வீடியோ அனுப்பிய நபர் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த மத போதகரான இமானுவேல் என்ற ராஜேஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் அவரின் மொபைல் போனை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் இமானுவேல் மேலும் 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆபாச வீடியோ குறுஞ்செய்திகள் அனுப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து இமானுவேலை கைது செய்து நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 13,600 கோடி பட்ஜெட்டில் 70% தொகை சம்பளம், ஓய்வூதியம், மானியம் போக 30% தொகைதான் வளர்ச்சி பணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேற்று வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் முதல்வர் ரங்கசாமி நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 உயர்த்தியது. தாய் தந்தையை இழந்து அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை, அரிசியுடன் 2 கிலோ கோதுமை வழங்கும் அம்சங்கள் பாராட்டிற்குரியது. இதை தவிர இந்த பட்ஜெட்டில் எந்த திட்டங்களும் இல்லை. மொத்தம் 13,600 கோடி பட்ஜெட்டில் 70% தொகை சம்பளம், ஓய்வூதியம், மானியம் போக 30% தொகைதான் வளர்ச்சி பணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநில வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இல்லை. புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. முதல்வர் ஏற்கனவே பல திட்டங்களை அறிவித்திருந்தார். அதில் ஒன்று காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்படும் என்பது. அதற்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை. பெண்களுக்கு இலவச பேருந்து, கேஸ் மானியம், முதியோர் உதவித்தொகை காலத்தோடு வழங்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் அரைகுறையாக உள்ளது. இது புதுச்சேரி மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக உள்ளது என்றார். புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து சட்டசபையில் இருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மும்மொழி கொள்கை என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு வரை புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்போதெல்லாம் திமுக மௌனமாக இருந்துவிட்டு இன்று மும்மொழி கொள்கையை எதிர்த்து வெளிநடப்பு செய்வது என்பது நாடகமாகும் என்று குற்றம் சாட்டினார். மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக்கக்கூடிய செயல்களை காங்கிரசும் திமுகவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், சட்டமன்றத்தின் நேரத்தை வீணாக்கி சபை நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்கி வருகின்றனர். இவர்களின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றால் இதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்று அவர் தெரிவித்தார். மதகடிப்பட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதகடிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தானத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று காலை அம்மனுக்கு அபிஷேகம், விநாயகர் பூஜையும், மாரியம்மனுக்கு சாகை வார்த்தலும், ஐயனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் விழாவும், இரவு கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனையும், இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. கடந்த 9ஆம் தேதி இரவு குடல் பிடுங்கி மாலை அணிதல் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் நண்பகல் மதகடிப்பட்டு மயானத்தில் மயான கொள்ளை, இரவு அக்னி கரகம் எடுத்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் உற்சவ பெருவிழாவில் முக்கிய விழாவான அங்காளம்மன் திருத்தேரோட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், ஆலய நிர்வாக அதிகாரி அருள்குமார் மற்றும் விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். ஊசுட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்தி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
ஒசூர் தொகுதிக்குட்பட்ட ஒசுட்டேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவில் தெருவிற்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஒசூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் சித்திரகுப்தன், கோபி, ராஜா, சக்திவேல், மணி, ஐயனார், மல்லிகா, ஒசூர் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முந்தைய நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் ஒசுட்டேரி மற்றும் பரியூரில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை, வாழைப்பழம், துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் தொகுதியில் திருப்பணி நடைபெற்று வரும் பல்வேறு கோவில்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ரூபாய் 2 லட்சத்திற்கான நிதி உதவியினை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் பல்வேறு கோவில்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக 2 லட்சம் ரூபாய் நிதியினை வழங்கினார். இதில் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கரநீரம்மன் ஆலயத்திற்கு ரூபாய் 1 லட்சமும், அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு 50,000 ரூபாயும் வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ஐயப்பன் கோவில் அருகே உள்ள ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 25,000, அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 25,000 அந்தந்த பகுதியில் உள்ள கோவில்களுக்கு நேரில் சென்று ஆலய நிர்வாகத்திடம் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் ரவி என்கின்ற ராஜவேலு, ஜீவா, தட்சிணாமூர்த்தி மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், பாலு, ஜெயக்குமார், ரங்கநாதன், தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு கழக நிர்வாகிகள் கோபி, மணி, நாகப்பன், செல்வம் மற்றும் அன்பழகன், முத்துலிங்கம் என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 1 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உப்பளம் தொகுதி திமுக அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அப்போது கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழகத்தினர் ரகுமான், மதி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் ரஞ்சனி வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நடனம், மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பலர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளியின் ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.